எஸ். இதுவரைக்கும் Netflix வந்து ஜாப்பனீஸ் அனிமேஸ லைவ் ஆக்ஷன்ல அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் கிடைக்காத ரெஸ்பான்ஸ் இந்த ஒன் பீஸ்ங்கிற இந்த அனிமேக்கு உலகம் முழுக்க ஃபேன்ஸ் நெறைய கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோட லைவ் ஆக்ஷன் வெர்ஷன் வந்து எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் சீசன் வந்து 2023லயே ரீலீஸ் ஆயிருந்தது. அதோட ரிவ்யூ நம்ம சேனல்ல அப்பவே போஸ்ட் பண்ணியாச்சு. அத பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, வீடியோவோட லிங்க் அந்த கார்ட்ல குடுத்துருக்கேன். இப்போ சீசன் 2வோட ரிவ்யூ பார்த்துரலாம். போன சீசனோட எண்டுல என்ன நடந்ததுன்னா, ரூபிங்கிற இந்த புரோட்டாகனிஸ்ட் கேரக்டர் ஒன் பீஸ தேடி போற இந்த ஜேர்னில அவனுக்குன்னு தனி ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா ஃபார்ம் ஆகுறாங்க. இப்போ அதோட கன்டினியூஷன் தான் இந்த செகண்ட் சீசன்ங்க. இந்த ஹோல் சீரிஸ்ல முதல் சீசன கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஸ்டோரிய விட ஆக்ஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் குடுத்துருக்காங்க. என்னதான் ஆக்ஷன் ஜாஸ்தியாவே இருந்தாலும், ஸ்டோரியில எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாம, லாஸ்ட் எபிசோட் வரைக்குமே ரொம்ப எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தா சொல்லணும். ஃபர்ஸ்ட் சீசன்ல நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் சீசன்ல பார்க்கும்போது, ஹீரோ கூட இருக்கிற அத்தனை கேரக்டர்ஸ்க்கும் டெவலப்மெண்ட்டும் சூப்பராவே இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா ஜோரோ, நாமி, சான்ஜி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் ஹீரோவையும் தாண்டி நிறைய இடத்துல இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் சீரிஸ் முழுக்க இருக்கும். அண்ட் இவங்களையும் தாண்டி உசப்ங்கிற இந்த கேரக்டரை ஸ்டார்டிங்ல இருந்து பயந்தாங்கோலி மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த கேரக்டர் 6வது எபிசோட்ல செம்மையான ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருவாரு. அது என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த கேரக்டரையும் சூப்பரா செதுக்கியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு அப்புறமும் இந்த கேங்ல ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் வந்து சேர்ந்துடும். அந்த கேரக்டருக்கான பேக் ஸ்டோரி எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்லா ப்ரெசென்ட் பண்ணி தான் சொல்லணும். அண்ட் இந்த ஹீரோ கேங்கை தாண்டி வில்லன் கேங் பத்தி சொல்லணும்னா ஒரு ஒரு எபிசோடுக்கு ஒரு ஒரு வில்லனா தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வில்லன்ஸ் கேரக்டரும் டெரரா தான் காமிச்சிருக்காங்க. இந்த வில்லன்ஸ் கேங் கிட்ட மாட்டும்போது இந்த ஹீரோ கேங் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தப்பிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஒரு எபிசோடுமே அமைச்சிருக்காங்க. இதனாலவே எல்லா எபிசோடும் எங்கேஜிங்காகவே இருக்கும். அண்ட் விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் எந்த அளவுக்கு சிஜி ஒர்க்கோ இல்லை விஎஃப்எக்ஸோ ஓவர் எஃபர்ட் போட்டு வேற உலகத்துக்கு கொண்டு போவாங்களோ அதே மாதிரி இந்த சீரிஸ்க்கும் நல்ல பட்ஜெட்டும் ஒதுக்கி இருக்காங்க. விஎஃப்எக்ஸும் தரமா இருந்துச்சுன்னு சொல்லணும். அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு ஒரு எபிசோடுக்கும் ஒரு 2 ஃபைட் சீன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஒரு ஃபைட்டுமே ஒன்னை விட ஒன்று பெட்டராக தான் இருக்கும். குறிப்பா ஜோவாவோட ஃபைட் சீன் 1 vs 100 வச்சிருப்பாங்க. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சு. லைக் 3 ஸ்வாட வச்சு 100 பேரை கொலை பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபைட் சீன் தாறுமாறா இருந்தது. மியூசிக் வைஸா பார்க்கும்போது இந்த மியூசிக் நிறைய இடத்துல என்கேஜிங் ஃபேக்டரா இருந்துச்சு. ஒரு ஒரு சீன்லயும் சீட்டேஜ் த்ரில்லர் ஃபீல் பண்ண வைக்க தான் மியூசிக் அதில் மட்டும் தான் நடந்தது. அதனால மியூசிக்கும் இந்த சீரிஸ்க்கு பக்கபலமா இருந்ததுனால ஹோல்சமா ஃபீல் ஆச்சு. அண்ட் இதெல்லாம் தாண்டி மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ்லாம் நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹீரோ மட்டும் டம்மியா காமிச்சிருந்தாங்க. அதுக்கு என்ன நினைச்சீங்கன்னா, இந்த ஒன் பீஸை தேடி போற வழியில நிறைய இடத்துல லேண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ அங்க நடக்கிற ஆபத்துல எல்லாமே ஃபர்ஸ்ட் மாட்டுறது ஹீரோவா தான் இருப்பான். ஹீரோவை காப்பாத்துறது மட்டுமே மற்ற கேங் மெம்பர்ஸோட வேலையா இருந்தது. இதனாலே இந்த கேரக்டர் மேல ரெஸ்பெக்ட் இல்லாம போயிடும். ஒரு படமோ சீரிஸோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹீரோ கேரக்டரை ஸ்ட்ராங்கா காட்டுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த சீரிஸ்ல மட்டும் ஏன்னு தெரியல, இந்த ஹீரோ கேரக்டர் லூசு கூப்பிட்ட மாதிரி காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த சீரிஸ்க்கு இது ஓகேவா இருந்தாலுமே எனக்கு இது பெருசா ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லணும். இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸ்ல நெகட்டிவ்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த சீரிஸ் கண்டிப்பா தாராளமா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களோட பாருங்க. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி தான் சீரிஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸ் தமிழ் டப்லயே ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க அனிமே ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி அனிமே பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த சீரிஸ் அனிமே அடாப்டேஷனாவே இருந்தாலும் சினிமா குவாலிட்டியில தான் எடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி இந்த சீரிஸை பார்த்திருந்தீங்க, உங்க ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.